எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு மீட்டிங்க வந்து டிவிகே வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. விஜய் அண்ணா வந்து அதில என்னென்ன பேசினாங்க, அது மட்டும் இல்லாம இந்த கூட்டம் நடந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டிங்கிற ஒரு லக்ல தான் அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்த வந்து நடத்தியிருக்காங்க. இதில ஒரு 4000 பேருக்கு மேல தான் 4000 பேர் தான் வந்து அதில வந்து கலந்துக்கிற முடியும். அப்படிங்கிற மாரி வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அங்கே தொண்டர்களும் வந்து அதிகமா வந்து உள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் பேசி முடிச்சோனே, விஜய் அண்ணா வந்து அதில ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல வந்து பேசினாங்கன்னு நெனைக்கிறேன். பேசும்போது அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அங்கே உள்ள பிரச்சனைகள பத்தி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம, அ நெறைய விஷயங்கள வந்து இதில வந்து பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். பர்ட்டிகுலரா வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேசிற முடியாது. அதில ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்கள்ட்ட பேச ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். இதில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன பேசினாங்க, ஸ்டார்ட்டிங்ல அவங்க எடுத்து பேசும்போதே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து வேலூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதிலேயும் வந்து ஒரு 5000 பேருக்கு மேல வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இதில வந்து என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மெயினா அவங்க பேசும்போது ஸ்டாலின் வெர்சஸ் இதுக்கு முன்னாடி வந்து சிஎம் சார்ன்னு வந்து சொல்லுவாரு. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாலின் சார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதில வந்து எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் வந்து போட்டி. ஏன்னா 2026ங்கிறது வந்து எனக்கும் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது டெல்லிக்கும் வந்து ஸ்டாலினுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா அது அப்ப கிடையாது. ஏன்னா எனக்கும் அதாவது விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து மெயினா பேசியிருந்தாங்க. அடுத்து அவங்க என்னென்ன பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இதில வந்து என்னைய வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டெல்லிய பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப நடக்க போற தேர்தல் வந்து அதாவது நம்ம ஸ்டேட்டோட தேர்தல். இது வந்து இந்தியாவோட தேர்தல் கிடையாது. அதனால நம்ம ஸ்டேட்ல உள்ள என்னென்ன கட்சிகள் இருக்கோ, அத பத்தி தான் நம்ம பேசணும். அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இதில மெயினா இப்ப இருக்கிற அந்த டிவிக்கேவோட மிக முக்கியமான சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விசில் சின்னம். இந்த விசில் சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இப்ப தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு இந்த எலக்ஷனுக்கு குடுத்துருக்காங்க. இந்த இத வந்து புரமோட் பண்றதுல அவங்க பிஸியா இருக்கான்னு தான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெயினா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிஎஸ்கேவோட மிக முக்கியமான ஒரு சிம்பிளே வந்து விசில் தான். அதே மாரி டிவிக்கேவோட இது மிக முக்கியமான ஒரு சிம்பலும் வந்து விசில் தான். ஏன்னா, இப்ப அவங்க சிஎஸ்கே வின் பண்றது வந்து விசில் தான். விசில் அடிச்சு தான் வின் பண்ணுவாங்க. அதே மாரி இவுங்க இப்ப டிவிகே வந்து 2026ல வின் பண்ணி நாங்க வந்து விசில் சின்னம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்களும் விசில் அடிப்போம் அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, மெயினா இதில இதுக்கு முன்னாடி நெறைய இது நம்ம கான்ட்ரோவர்சி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நெறையா மீடியாக்கள்லாம் இத பத்தி பேசினாங்க. தீய சக்தி, தூய சக்தி. நாங்க ஒரு தூய சக்தி. அதாவது திமுக வந்து ஒரு தீய சக்தி. அந்த மாரி வந்து இதில வந்து பேசியிருந்தாங்க. பேசும்போது இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஒரு இத வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா, ஓம் சக்தி, பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி இந்த மாரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. இதெல்லாம் அரசியல்ல பேசக்கூடியது தான். ஒவ்வொருத்தவங்க அட்டாக் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா, ஒரு லக்ல இருக்கும்போது இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்கு. அது டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு. இந்த 2 கட்சி தான் வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மாற்றா அ யாரு? சீமான் கட்சி இருக்காங்க. அவங்களும் அவங்களோட கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நாம் தமிழர் இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா வரக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேயும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வரும்போது, இப்ப இவங்களுக்கும் வந்து அதிகமான மக்கள் வந்து ஆதரவு வர்றதுனால, இவரு என்ன சொல்றாருன்னா, இனி வந்து இப்ப என்னைய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. யாரு டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும் 2 கட்சியும் வந்து கூ அ 2 பேரும் வந்து கூட்டுக்களவாணி. ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேர் தான் வரணும். மத்த ஏதாவது ஒரு புது கட்சி வந்துருச்சுன்னா, அவங்க கட்சிய வந்து ஒடுக்கிர்றது, அவங்கள வந்து வெளியில வரவிடாம பண்ணிர்றது. இந்த மாரி வந்து அவங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி தான் இப்ப எனக்கு வந்து நெறைய பிரச்சனைகள வந்து குடுக்குறாங்க. இந்த கரூர் இஷ்யூவா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல பேசியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வந்து பேசுனத பத்தி நம்ம பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயத்த பத்தி பேசுனாங்க. அவங்க இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா ஒரு டெல்டா பகுதி. அப்படிங்கும்போது தஞ்சாவூர்ல வந்து டெல்டா மக்கள பத்தி அத பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க வரும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அண்ணா வரும்போது அவங்களோட பச்சை துண்டு தான் போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பேசும்போது அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கே வந்து படையல் போடுறவங்க. ஏன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, படைக்கிறதுல மட்டும் தான் அவங்க வந்து அ பண்ணியிருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு யாரு கடவுளுக்கே வந்து படையல் போடுறதுல வந்து விவசாயி தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நான் வந்து எனக்கு ஒரு அதாவது மறுபிறவின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வந்து விவசாய குடும்பத்தில பிறக்கிறது தான் நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கண்டிப்பா வந்து அதில தான் பொறக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து அ மெயினா வந்து பேசியிருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இங்க வந்து தமிழகத்துல வந்து இப்ப கொஞ்ச நாளாவே வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா, நிலத்தடி நீர் வந்து இங்க பாதுகாக்கிறது இல்ல. ஏன்னா மணல் அள்ளுறாங்க. இந்த மாரி நெறைய குற்றச்சாட்டுகள வந்து அதிகமா வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த காவிரிய பத்தி பேசியிருந்தாங்க. காவிரிய பத்தி அவங்க பேசம்போது, "எனக்கு வந்து காவிரிய பத்தியெல்லாம் தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? முல்லை பெரியாற பத்தி உனக்கு என்ன தெரியும்?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவரு ஒரு ரிப்ளை விட்டுருந்தாங்க. யாரு? விஜயன் என்ன சொன்னாங்கன்னாக்க, "இல்ல எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னு ஏன்னா ஒருத்தன் சைலன்ட்டா இருந்தா அவனுக்கு எதுவுமே தெரியாதா?" அப்படின்னு வந்து அவங்க வந்து ரிப்ளை குடுத்திருந்தாங்க. "எனக்கு எல்லாமே தெரியும். அதுல உள்ள அந்த அ அணையோட உறுதித்தன்மை என்னங்கிறதையும் எனக்கு வந்து ம தெரியும். ஏன்னா நானும் எனக்கும் ஓரளவு படிச்சிருக்கேன். நானும் வந்து அந்த அளவுக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து அதுல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது சொல்றாங்க, வந்து அவங்க சொல்றது ஏன்னா விவசாயம்னு எடுத்துக்கிட்டாக்கா அவங்களோட நெல் மண்டியெல்லாம் இருக்கும். ஸோ நெல் மண்டியெல்லாம் வந்து நீங்க வந்து மழைக்காலங்கள்ல வந்து அது சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு ஒரு கிடங்கு கிடையாது. ஏன்னா அதனால வந்து விவசாயிகளோட நெல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மழையில அடிச்சுட்டு போயிருது. இது மாரியெல்லாம் இருக்கிறத வந்து யாருமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, அ இப்போ இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்சி வந்ததுனே வந்து, இத அதாவது இங்க இருக்கிற ஆறுகள் எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்த கொண்டாந்தாங்க. ஏன்னா மத்தியில ஒரு சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து இத வந்து கண்டுபிடிச்சோம். ஆனா வந்து அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா 5 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து இங்க உள்ள ஆறுகள வந்து இணைக்கல. எந்த விதமான குளங்கள வந்து தூர்வாரல அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து மெயினா பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, அப்படி சொல்லும்போது, அந்த ஒரு திட்டத்த வந்து முடிக்கிறதுல யார யார பார்க்கணுமோ, அங்கே போய் பார்த்து அவங்களுக்கு உண்டான என்ன சொல்யூஷன் குடுக்குறாங்களோ, அதெல்லாம் பண்ணி, நீங்க ஏன் அத வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்கீங்க? ஏன்னா, அத அடிக்கல் நாட்டிடுறீங்க. ஆனா, அடிக்கல் நாட்ட மாட்டேங்கிறீங்க. 5 வருஷம் முடிஞ்சிருது. 5 வருஷம் முடிஞ்சோனே, இதுல கடவுள போட்டு போயிர்றீங்க. ஆனா, அப்ப அவன் நீங்க வந்து வேற கட்சி ஆட்சி வந்தோனே, அவங்கள கேள்வி கேட்குறீங்க. ஆனா, அவங்க திருப்பி கேட்டாங்கனாக்க, நீங்க என்ன சொல்றீங்க? "இல்ல எங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நாங்க தான் வந்து ஆரம்பிச்சு வச்சோம்." அப்படிங்கிற மாரி வந்து நீங்க வந்து சொல்லிடுறீங்க. ஏன்னா, எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து 5 வருஷம் தான் இருக்க போறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க வரமாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற மாரி வந்து எஸ்ஓபிய பத்தியும் பேசியிருந்தாங்க. ஏன்னா இப்போ 2 டிஎம்கே, ஏடிஎம்கே 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்கு. ஸோ இந்த கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி வந்து என்னைய வந்து எஸ்ஓபி போட்டே வந்து என்னைய வந்து அமுக்குறாங்க. ஏன்னா நான் எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிறக்கூடாது, எதுவுமே பண்ணிறக்கூடாது, வெளியில வந்து பேசிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து பழி போட்டே என்னைய வந்து கீழ அமுக்க பார்க்குறாங்க. அவங்க யார சொல்றாங்கன்னாக்க டிஎம்கே, ஏடிஎம்கே தான் மாறி மாறி பேச சொல்றாரு. ஸோ விஜய் என்ன சொல்லும்போது இந்த மாரி வந்து எஸ்ஓபிய பத்தி எல்லாம் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து கீழ தள்றதுக்காண்டியே மெயினா வந்து என்னோட ஜனநாயகன் படத்த வந்து வெளியில விடாம வச்சிருந்தாங்க. ஸோ, அதில வந்து நெறைய கேஸ் போட்டாங்க. அதில வந்து தூண்டுதல்லாம் நெறையா பண்ணாங்க. அதே மாரி கரூர் இஷ்யூவையும் வந்து என்னைய வந்து என் பேர கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாரிலாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து இப்ப சொல்லும்போது, இந்த கட்சி வந்து அவங்களுக்கு ஓட்டு வரணுங்கிறதுக்காண்டி இப்ப ரூ. 1000 குடுத்தது ரூ. 2000 குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரூ. 5000 வந்து குடுத்து அவங்கள வந்து கவர் பண்றாங்க ஓட்டுக்கு. ஓட்டுக்கு வந்து இப்பவே வந்து காசு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து மெயினா பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது விஜய் அண்ணா பேசும்போதும் வந்து இது வந்து ஓட்டுக்காக பணம் குடுக்குறாங்க. அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து நெறைய பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்து அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீட்ட பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க வந்து கட்சிக்கு அதாவது இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து வந்துட்டா, நீட்ட வந்து உடனே நீக்கிருவேன். அப்புட்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா, இப்ப வரையும் வந்து அந்த நீட்ட நீக்க முடியல. ஏன்னா, நீட்ட நீக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எந்த ஒரு ஒரு மாநில கட்சினாலயும் வந்து மாநிலத்தினாலயும் வந்து அந்த நீட்ட நீக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா, அது வந்து ஒரு ஜெனரல் கவர்ன்மென்ட்டோட அங்கீகாரத்தில உள்ளது. அப்படி இருக்கும்போது ஜெனரல் கவர்ன்மென்ட் தான் அந்த நீட்ட வந்து நீக்க முடியும். பர்ட்டிகுலரா இவங்க வந்து அத நீக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொன்னாங்க. ஆனா, அது கண்டிப்பா நடக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனா, அது வந்து பொய்யா சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி வந்து விஜய் அண்ணா பேசியிருந்தாங்க. ஸோ, அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, இங்க உள்ள உர தட்டுப்பாடுகள வந்து கண்டிப்பா நாங்க வந்து அத சரி செய்வோம். மெயினா வந்து அத பேசியிருந்தாங்க. ஏன்னா, உர தட்டுப்பாடுகள்ங்கிறம்போது கூட்டுறவு வங்கிகள் இந்த மாரி கூட்டுறவு வேளாண் பண்ணைகள்ல தான் வந்து கண்டிப்பா உரங்கள் கிடைக்கும். ஸோ, அத வந்து நாங்க வந்து உர தட்டுப்பாடுகள் இல்லாம விவசாயிகளுக்கு குடுக்குறத வந்து அத வந்து மெயினா பேசியிருந்தாங்க. ஸோ, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கனாக்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கருக்குள்ள உள்ளவங்களுக்கு வந்து அவங்க கடன் ஏதாவது அதாவது இந்த வேளாண் வங்கியில வந்து என்னென்ன கடன் வாங்கியிருந்தாலும் சரி, நகைகள் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அந்த எல்லாத்தையும் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னாக்க, அத எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னொரு இப்ப ரீசென்ட்டா கூட டிஎம்கே வந்து ஒரு அறிவிப்பு விட்டாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் மாத்தி, மாத்தி அவங்க வந்து சிறு குறு அதாவது விவசாயிகள் இருந்தாக்கா, அவங்களுக்கு உண்டான அ அ வட க நகைகளா இருந்தாலும், வட்டிகளா இருந்தாலும், அவங்க விவசாயத்துக்காண்டி ஏதாவது கடன் வாங்கியிருந்தா, அத வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அவங்க மாரி சொல்லியிருந்தாங்க. இவங்க அதுக்கு மேல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, 5 ஏக்கருக்கு உள்ளேயே உள்ளவங்களுக்கும் வந்து தள்ளுபடி பண்ணுவோம். அதே மாரி 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 50% வரையும் வந்து அவங்களுக்கு உண்டான
ஏதாவது கடன் வாங்கியிருந்தாவோ, எது வாங்கியிருந்தாலோ அவங்களுக்கு அத தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து இதில வந்து பேசியிருந்தாங்க. பார்ப்போம் என்ன மாரி சொல்லப் போறாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அ இந்த மாரி ஒரு போட்டி இருந்தா தான் கண்டிப்பா மக்கள் வந்து யார சூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஏன்னா ஒரே கட்சி இருந்துகிட்டு இருந்தான்னா, கண்டிப்பா அது வந்து அ அது ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாரி எல்லா கட்சிகளும் வந்து அவங்கவங்க மேல உள்ள குறைகள வந்து சொல்லும்போது தான், எல்லாமே வந்து வெளிப்படையா மக்களுக்கு வந்து போய் சேரும். கண்டிப்பா இது வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் தான் நெனைக்கிறேன். அடுத்து வந்து அவங்க பேசம்போது பார்த்தீங்கன்னாக்க, மெயினா வந்து இதில அவங்க சொல்லும்போது, இதில வந்து மாநிலத்திலயும் சரி, அதாவது மத்தியிலயும் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்காத அ ஃபேமிலி இருக்காங்கன்னா, அதாவது குடும்பம் இருக்கிறாங்கனாக்கா, அவங்களோட பிள்ளைங்கள வந்து கண்டிப்பா நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் கல்வி படிக்கிறதுக்கு, எல்லா கல்விகளுக்கும் அவங்களுக்கு நாங்க கண்டிப்பா உறுதுணையா இருப்போம். அவங்களுக்கு உதவிகள் என்னென்ன செய்யணுமோ, கண்டிப்பா அத நாங்க செய்வோம். அதுக்கு உண்டான ஒரு டீம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி வந்து இதில சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலா பேசம்போது ஒவ்வொரு அ இருக்கிற எல்லாருக்கும் வந்து அதாவது இப்ப ஒரு 500 பேர் இருக்காங்கனாக்கா, 500 பேருக்கு ஒரு குடும்ப ஒரு பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கடை ஒரு ஒண்ணு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து நாங்க கண்டிப்பா அதுக்கு அமைப்பு செய்வோம். ஏன்னா, ஒரு 500 ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கடை இருக்கணும். அந்த மாரி உள்ள ஒரு திட்டத்த வந்து நாங்க கொண்டாருவோம். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து அவங்க பேசம்போது வந்து மீனவர்கள பத்தியும் பேசியிருந்தாங்க. மீனவர்கள் வந்து இப்ப அடிக்கடி வந்து தாக்கப்படுறாங்க. இலங்கை கடற்படை வந்து அவங்கள வந்து கைது பண்ணிட்டு போறாங்க. ஸோ இத பத்திலாம் வந்து யாரும் பேசுறதில்ல. இத வந்து ஸ்டாலின் சார் வந்து லெட்டர் மட்டும் எழுதிடுறாரு. எழுதிட்டு அப்படியே போட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாரி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எதா இருந்தாலும் இது இது எல்லாமே வந்து அவங்க லெட்டர் போடுவாங்க. பட் ஆனா அத வந்து ஜெனரல் கவர்ன்மெண்ட் தான் இது வந்து டீல் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட் கவர்ன்மெண்ட் போயிட்டு நம்ம ஸ்ரீலங்காவுல பேச முடியாது. பட் ஆனா அவங்க கண்டிப்பா ஜெனரல் கவர்ன்மெண்ட் தான் அத பத்தி பேசி, அதுக்கு உண்டான ஒரு இத ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாரி விஜய் அண்ணா வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து அவங்க பேசும்போது நெறைய விதமான அ கான்ட்ரோவர்சி எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஓவராலா இன்னைக்கு அவங்க பேசினதுல நான் ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தஞ்சாவூர்ல அவங்க இன்னைக்கு செங்கப்பட்டியில பேசினது. ஸோ அவங்களோட இப்ப அடுத்து என்னன்னா வந்து அவங்க இந்த 2026 ஏன்னா இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசத்துல எலக்ஷன் வரப்போகுது. இந்த எலக்ஷன்ல வந்து அவங்க என்னென்ன மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து உங்களோட கூட்டணி வரும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு மாற்றா வந்து இப்ப காங்கிரஸ் வந்து யாரு இவங்களோட அ டிஎம்கேவோடவே அலையன்ஸ் வைக்கிற மாரி வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. பார்ப்போம் அவங்க என்னென்ன பண்ண போறோம். நாங்க இருந்து பலா வணக்கம்.